அருமையான தலைப்புங்க ஐயா, அற்புதமான தலைப்பு. தலைப்பு நல்ல தலைப்புனால தானே கலைஞர் டிவியில் கொடுத்துருக்காங்க. உண்மைதாங்க ஐயா. அது சொன்ன உடனே எங்கள் ஐயாவுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி பார்த்தீங்களா? நல்ல வார்த்தை சொன்னாதாங்க 4 பேர் சிரிப்பாங்க. நீ என்ன செய்யறியோ அதுதான் உனக்கு பின்னாடி திரும்ப வரும் அப்படிங்கிறது தான் இந்த முற்பகல் செய்த வினையினுடைய வினை மாற்றம் எல்லாமே உனக்கு திரும்ப அப்படியே வரும். நடுவர் அவர்களே, அவங்க வராதுன்னு 3 பேர் பேச வந்திருக்காங்க. நான் கேட்குறேன், கோவப்பட்டா பிபி வருமா வராதா? வரும். காதலிச்சா அழக வருமா வராதா? இப்போ சொன்னீங்களே, அது நியாயமான பேச்சு, நியாயமான வார்த்தை. காதல் பண்றப்ப கழுத கூட அழகா இருக்கு. நடுவர் அவர்களே, அருமையான விஷயம். நான் ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கிறேன். நானே இன்னைக்கு மனத்தாலையும் செயலாலையும் வாக்காலையும் நல்ல விஷயங்களை நாம் செய்தால் அந்த நல்ல விஷயங்கள் நமக்கு அப்படியே திரும்பி வரும். நடுவர் அவர்களே, நல்லா யோசித்து பாருங்க. நபிகள் நாயகம் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அடுத்த வேளை உணவும் உன்னுடைய மரணமும் நிச்சயமாக அது மறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ உன்னுடைய உணவும் மரணமும் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது எப்பொழுது வெளியே வரும் என்று சொன்னால் அது நீ நல்ல விஷயங்களையும் தீய விஷயங்களையும் நீ செய்வதை பொறுத்து தான் அது உனக்கு நிச்சயமாக திரும்பி வரும் என்பதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் நடுவர் அவர்களே. இன்னைக்கு வாழ்க்கை ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. காலையில் எந்திரிச்சா காஃபி, எந்திரிக்கலன்னா பால், அவ்வளோதானே நடுவர் அவர்களே. துன்பம் வேணாமா, துன்பம் செய்யாதீர்கள், நல்லது வேண்டுமா, நல்லது செய்யுங்கள் என்பதுதான் இந்த அற்புதமான தலைப்பு உணர்த்துகிற பாடம். நடுவர் அவர்களே, ஒரு காலகட்டத்தில் எல்லாம் எந்த சாதியினரும் கோயிலுக்குள்ளே செல்லக்கூடாது என்கின்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு? அனைத்து சாதியினரும் அர்ச்சராக வர வேண்டும் என்பதை சொல்லி இருக்கார்கள் என்று சொன்னால் இதுதான் நடுவர் அவர்களே செய்த வினையினுடைய மாற்றம் என்பது. யோசித்து பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் மகாத்மா காந்தி அவர்களை ட்ரெயினில் இருந்து, அதாவது ரயில் வண்டியிலிருந்து தூக்கி வீசப்பட்டார்கள். ஆனால் இன்று இந்திய திருநாட்டிலே வெள்ளைக்காரர்களே இல்லாத சூழ்நிலையில் நாம் இன்று தூக்கி எறியப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார். செய்த வினையினுடைய மாற்றம் நல்ல விஷயங்களாக நமக்கு திரும்பி வரும். நடுவர் அவர்களே, இந்த உலகத்திலேயே 2 சாயம் இருக்குங்க. ஒன்னு விவசாயம், ஒன்னு நெசவு சாயம். இந்த 2 சாயமும் வெளுத்து போச்சுன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். நடுவர் அவர்களே, இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. நான் ஒன்றும் இல்லைங்க. இப்போ எங்கள் வீட்லயே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு அடிக்கடி சண்டை வரும். நடுவர்களே, அப்போ நான் எங்கள் அப்பா அம்மா போடுற சண்டையை நான் நிறைய பட்டிமன்றங்களெல்லாம் பேசியிருக்கேன், சிரிச்சிருக்கேன். ஆனால் அது எனக்கே திரும்பி வரும் அப்படிங்கிற ஒரு சூழல் எல்லாருக்குமே இருக்கா இல்லைங்களா நடுவர்களே? அது நமக்கு வரப்பதான் அதனுடைய பிரச்சனையே நமக்கு தெரியுங்க. இன்னைக்கு பிள்ளைகளை சரியாக வளர்க்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றோம்? அவங்கவுங்க வேலைக்கு போறாங்க. பிள்ளைகள் நமக்கு பாரமாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களை கொண்டு போய் குழந்தை நல காப்பகத்திலே விட்டு சென்று நாம் வேலைக்கு சென்று விடுகிறோம். அதுதான் பிற்காலத்திலே அவர்களுக்கு நாம் பாரமாக இருக்கிறோம் என்பதை அறிந்து அவர்கள் நம்மை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விடுகிறார்கள் என்று சொன்னார். இந்த செய்த வினை நமக்கு நிச்சயமாக திரும்பி வருகிறதா இல்லையா நடுவர் அவர்களே? ஒரு சாதாரணமா ஒரு ஹோட்டலுக்கு போறேங்க. ஒரு சின்ன பையன் அங்க ஹோட்டல்ல சர்வரா இருக்கிறான். அந்த பையன் கிட்ட, டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, அந்த தட்டை எடுத்துட்டு வா, எப்ப சொன்ன டிஃபன் உனக்கு, நீ தந்தையா, நீ எவ்வளவு நேரம் சொல்லட்டுமா மேனேஜர் கிட்ட அப்படின்னு நீங்க பேசுங்களா, போய் வேலையை பார்த்துட்டுன்னு போயிட்டே இருப்பான். ஆனா அதே பிள்ளை வந்துச்சுன்னா, எப்ப வாப்பா, என்னப்பா எங்கப்பா இருக்கிற, எந்த ஊர்ல வேலை செய்யற, உங்க அம்மா அப்பா என்ன செய்யறாங்க, 2 இட்லி எடுத்துன்னு வராஜா அப்படின்னு சொல்லுங்களேன். அந்த பிள்ளை சொல்லும், சார் இட்லி சாப்பிடாதீங்க, அது நேத்து சுட்ட இட்லி, அது இன்னைக்கு பூரி எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லுமா சொல்லாத நடுவர்களே? நாம் பேசுகின்ற வார்த்தைகளிலும் கனிவுகளிலும் தான் அங்கே இருக்கிற விளைவுகள் நம்மை தேடி வரும் என்ற காரணத்தினாலே நிச்சயமாக முற்பகல் செய்த வினையினுடைய மாற்றம் நிச்சயமாக வரும் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.